இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஒலியை விட 8 மடங்கு வேகம், 1500 கிலோமீட்டர் சென்று தாக்கும் திறன் என பிற நாடுகளை மிரள வைத்திருக்கிறது இந்தியாவின் புதிய ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை சோதனை. எதிரி நாடுகளின் இலக்குகளை மிகவும் துல்லியமாக தாக்கும் வகையிலான அதிநவீன ஏவுகணைகளை ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் பிரம்மோஸ், அக்னி 5 ஆகாஷ் அமைப்பையும் மேம்படுத்தி வருகிறது. அதன்படி தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளை விட மிக ஆபத்தானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை 1000 முதல் 2000 கிலோ வெடி மருந்துகள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. குறைந்த உயரத்தில் பறக்கும் இந்த ஏவுகணை தற்போது பயன்பாட்டில் உள்ள ரேடாரின் கண்களில் மண்ணை தூவி அதிவேகத்தில் சென்று இலக்கை அழிக்கக்கூடியது. நிலம், கடல் அல்லது வான் பரப்பு என எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணை மணிக்கு 3675 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நிலையில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் வேகத்தை பிரம்மோஸை விட 3 மடங்காக உயர்த்தி இருக்கிறது DRDO. புதிய ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் கொண்ட ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த வரிசையில் 4வது நாடாக இந்தியாவும் இணைந்திருக்கிறது. சீனா, பாகிஸ்தான் அச்சுறுத்தல்கள், சர்வதேச அளவில் பதற்றமான சூழல் போன்றவற்றிற்கு மத்தியில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை நடத்தியிருப்பது இந்திய ராணுவத்தின் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.